விரிடா விரிடா, இந்த பக்கம் எவனாவது இழிச்சா வராமலா போயிருவான். விரிடா ஒருத்தர் வரான். அம்மா தாயே, தெய்வமே, கண்கண்ட தெய்வமே, தாயே என்ன காப்பாத்தம்மா, என் ஆசையை நிறைவேற்றி வையம்மா. அம்மா என்ன கல்ல வச்சு கும்பிட்டு இருக்க? கல்லுன்னு சொல்லாதயா, கண்ணை வந்து போயிரும். இது மண்ணாட்டா, இத கும்பிட்டு போனா நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும். அப்படியா? பின்ன நம்ம கொளுத்துவேல கோயில்சாமி இருக்கிறானே, அவன் இந்த அம்மா தயவால குபேர நாய் கோடி கோடி கூச்சேர வச்சுட்டு இருக்கான். அப்படியா? அதை உடைய நம்ம அண்ணக்கா அப்படி ஆறுமுகம் இந்த அம்மா தயவால லாத்து சீட்டடிச்சு இன்னைக்கு ஐசால கட்டி கிரிகிரி, அண்ணனுக்கு கோழிக்கறி. இந்த பக்கத்துல நான் போனேன்னா இந்த அம்மாவை கும்பிடாம போவே மாட்டேன். அதுக்கு தான் 10 பைசா போடுறேன். நானும் போடுறேன். போடு போடு போடு. அம்மா தாயே, எல்லாரும் போடுங்க, எல்லாரும் போடுங்க, போடுங்க, காசு போடுங்க, சாமியை தூக்கிட்டு போயிடாதீங்க. இருக்கட்டும். தரத்திரம் முடிச்சு போய் 10 பைசா போட்டு போறேன். அதை விட மோசம் 5 பைசா போடுறானே. இவன் பரவாயில்ல, 8 போடுறான். கத்திரவை கட்டி யாரு வரல. அம்மா தாயே, உன் பேரை சொல்லி நான் சம்பாதிக்கிறேன். நானும் உன் புள்ள தானே, என் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது உன் கடமை தானே. என்ன மன்னிச்சிருமா. 8 முக்கால் ரூபா, 1 1 2 2 3 3 4 4 கால் 4 4 ரூபா. 106 கோழி குருமான்னு சொல்லி இவ்வளவுதான் வந்திருக்குது. பிளாக்ல டிக்கெட்டு 10 ரூபா சொல்றாங்க. 5 ரூபா 40 பைசா வேணுமே. ஏப்பா, உனக்கு கண்ணு தெரியல? ஆமாங்க ஐயா, எனக்கு 2 கண்ணும் தெரியாதுய்யா. சாரி, உண்மையா கண்ணு தெரியாதா? ஆமாங்க, வேணா பாருங்க. சின்ன வயசுல சினிமா பார்த்து இப்படி ஆயிடுச்சு. உங்க கையில இருந்தா ஏதாவது கொடுங்க ஐயா. என்னங்க ஐயா, காசை கேட்டா காயத்தை கொடுக்குறீங்க? காகிதம் இல்லப்பா, 10 ரூபாய் நோட்டு. அப்படியா? ரொம்ப நன்றி. இவன் ஒரு படிச்ச மடையன், 10 ரூபாய் கொடுத்துட்டு போறேன். ரூபாய் நோட்டை மீச்சிட்டு இருக்க, கண்ணு தெரியல, காலடியா? ஏய் எழுந்துரு. டேய், எனக்கா கண்ணு தெரியல? ஆமா, உனக்கு எப்ப கண்ணு தெரிஞ்சது? சார் என்ன விட்டுருங்க சார், வயிற்று பழப்புக்காக இப்படி வேஷம் போட்டேன். உழைச்சு சாப்பிட்டா உடம்பு கொத்துக்காதோ? உழைச்சி சாப்பிட்டாவா என்ன சார்? கொத்தவாள் சாவடியில கூலி வேலை செஞ்சா குபேரன் ஆக முடியுமா? அதையே கத்திரிக்காய் மூட்டையில கஞ்சா வச்சு கடத்தி பாருங்க. ஐசால கட்டி கிரிகிரி, அண்ணனுக்கு கோழிக்கறி. அதனால வேஷம் போறதுல தோஷம் இல்ல சார். வெரி குட். என்னுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நீதான் பொருத்தமான ஆள். ஆமா, உன் பேர் என்ன? என் பேர் கோட்டையா. கோட்டையனா? பேர் நல்லா இல்லப்பா. நான் குமாரன் கூப்பிட்டா? குமாரன் கோட்டாம் குரங்கு சின்ன பையன் எவ்வளவு சீப்பா வேணாலும் கூப்பிடுங்க. அப்பப்ப சில்லறையை தள்ளிருங்க. சரி, 10 ரூபாய்க்கு நீ குருடன் வேஷம் போட்ட. 40 ரூபாய் கொடுத்தா நாய் வேஷம் போடுவேன். பேமெண்ட்டை கூட்டிக்கிட்டே போனா பேய் வேஷமே போடுவேன். ஓகே, அப்ப நீ புறப்படு. நீ பேய் வேஷம் போட வேண்டாம், பாய் வேஷம் போட்டா போதும். என்ன பாய்ங்க? காதர் பாயா, கரீம் பாயா? இல்லப்பா, பிளே பாய். புறப்படு. நீ ஒரு பொண்ணை காதல் பண்ற, வீட்டுல கல்யாணத்துக்கு வேறொரு பொண்ணை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதனால பீப்பா தண்ணியில விழுந்த பெரிச்சாளி மாதிரி நீ துடிக்கிற. ஆமாப்பா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த நீதான் வழி சொல்லணும். தண்ணியை குடிச்சு பெரிச்சாளி சாகாம வெளியே தூக்கி போட சொல்றேன். சிகரெட் இருக்கா? இருக்கு. எடு எடு. நான் தான் சிந்தனையில இருக்கிறேன்ல, கொளுத்தி வை. கொளுத்தி சிகரெட்ல வைப்பா, வாயில வச்சிடாத, ஒரு சைடே வெந்துரும். ஏய், ஏதாவது வழி கிடைச்சதா? இன்னும் தலவாதல தட்டுப்படல, அப்புறம் இல்ல வழி. ஆமா, பிளாஸ்க்ல என்ன காபியா டீயா? ஹார்லிக்ஸ். எனக்காக. சிந்தனை பண்றது நானு, குடிக்க நீயா? கப்பலை ஊத்தி கபால விடு. எரிச்சாளி தண்ணியை குடிக்காம இருக்கணும்னா அதை வெளியே தூக்கி போடணும். ஆஹா, என்ன ஐடியா வந்துருச்சு? போதுமான போஷாக்கும் சிந்தனையும் பெற ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்கள். டிங் டாங். விளையாடுறியா? வழியை சொல்ல சொன்னா வேண்டாதல்ல பேசிக்கிட்டு இருக்கியே. ஆமா, வெறும் சுடுபானம் மட்டும்தானா? சொராபானம் சோமாபானம் எதுவும் இல்லையா? சேச்சா, எனக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. உன்ன மாதிரி எனக்கு வசதி இருந்தது. பிராந்தில பல்லு விலைக்கு விஸ்கிலே பாத்து எடுப்பேன். குடிக்கிற விஷயம் இருக்கணும்ப்பா, முடிக்கிற வழியை சொல்லு. இப்படி அவசரப்படுத்தின நான் ஏடா கூடமா எதையாவது சொல்லி எக்கச்சக்கமா மாட்டிக்கிடுவோம். வேண்டாம் வேண்டாம், நீ அமைதியாவே யோசிச்சு ஆறாமரம் மெதுவாவே சொல்லு போதும். இந்த ஹோட்டல்ல சிந்தனையே வரமாட்டேங்குது. 5 ஸ்டார் ஹோட்டல் போலாமா? வந்துருச்சு. என்ன? இரு, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இல்ல, சொல்லிட்டு தான் போகணும். ஆத்திரத்தை அடக்கலாம்ப்பா. முடியவே முடியாது, சொல்லிட்டு தான் போகணும். சொல்றேன். அதாவது தத்திரம் இல்லையா?
இது வேறயா? ஐயா என்ன நினைச்ச? ஐசால கடி கிரிகிரி, அண்ணனைக்கு கோழிக்கறி. அதுக்கு துட்டு வேணாமா? வெட்டுமாலு. ம். நீ என் தங்கச்சியை காதலிச்ச. ஏய், இப்ப அவளை கை விட்ட. ஐயோ, இப்ப அவ கர்ப்பமா இருக்கா. ஐயோ, நீ ஒரு அயோக்கியன். ஏய், நான் யோக்கியன்டா, ஒரு ஆம்பளை பத்துடா. உன் தங்கச்சியை பார்த்ததே இல்லடா. எனக்கு தங்கச்சி இருந்தா தானே நீ பாக்க. இப்படி ஒரு கட்டுக்கதைய உன் வருங்கால மாமனார் கிட்ட போய் கொட்ட போறேன். ஆஹா, பிரமாதம். இதுக்கு பிறகு அவர் மகளை ஒரு கழுதை கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர உனக்கு கொடுக்கவே மாட்டார். அப்ப இப்போ புறப்படு. வெட்டுமாலு. இப்பதானே கொடுத்தேன். இது ஐடியா கொடுத்ததுக்கு, ரெசைன் பண்ணிட்டு போய் நடிக்கிறதுக்கு. வெட்டுமாலு. ம். ஐசா கமாலு. ஹாய் கல்யாணி. ஹாய் மகேஷ், எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கேட்டா உனக்கே ஷாக்கா இருக்கும். திடீர்னு எங்க வீட்டுல எனக்கு ஒரு குரங்கு கட்டி வைக்க நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஐயோ, அவன ஒரு பாடாவதி. அவன் தான் மகளை எனக்கு கொடுத்தே தீருவேன்னு குச்சிப்புட்டு டான்ஸ் ஆடுறானா. மை காட். அந்த பாடாவதி பெத்த பைத்தியக்காரி இந்த மகேஷ் கட்ட போற மஞ்சகருக்காக ஏங்கி வீங்கிக்கிட்டு இருக்காளா. அடிப்பாவி. பயப்படாதே, அதுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ செஞ்சாச்சு. அந்த வீட்டுக்கு ஒரு போஸ்டர் பையில செட்டப் பண்ணி அனுப்பிச்சிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணதான் இங்க வந்தேன். ஆமா, யார் அந்த பொண்ணு? யாரோ எஸ்டேட் வந்து சிவபிரகாஷ் மாமே, அவரோட பொண்ணு. ஐயோ, நான் தான் அந்த பொண்ணு. என்ன, அந்த குரங்கு நீதானா? ஆமா, எங்க அப்பா தான் சிவபிரகாசம். அந்த பாடாவத் தான் உங்க அப்பாவா? ஐயோ, மகேஷ், மகேஷ். பைத்தியம் பிடிச்சவன் தப்பிச்சு ஓடிட்டானா? ஓடட்டும், வேணும்னா நீயும் பின்னால ஓடு. ஏயா, வெள்ளை அடிச்சா ஆஸ்பத்திரி, சிகப்படிச்சா போலீஸ் ஸ்டேஷன் உன் கணக்கா? இங்க ஏன் போன் பண்ற? பையா போன. சி, என்ன காலங்காத்தால இருந்து ராங் நம்பரா வந்துகிட்டு இருக்கு. சே 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 சே. சார், சார், இத்தனை தொப்பியா? தேவைக்கு மேல வச்சிருக்கிறவன் திருடன்னு ஒரு பெரியவர் சொல்லி இருக்கிறாரு. அது தொப்பிக்கும் சார். சார், சார், சார். அடா, 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 அடா. ஐயோ, சோபாவும் மெத்தையும் என்ன சோக்கா இருக்குது. இந்த வீட்டுக்கு மருமகனா வர கொடுத்து வச்சிருக்கணுமே. அத ஒரு அனுபவிக்க தெரியாத முண்டம். நானா இருந்திருந்தா இந்த வீட்டுக்கார மக நொண்டியா இருந்து மண்டி போட்டுட்டு வந்தா கூட தவழ்ந்து போயே தாலியை கட்டுவனே. ஐயோ ஐயோ ஐயோ. அடேடே, நான் அறநெல்லிக்காவுக்கே அலைவேன். இங்க ஆப்பிளா அடுக்கி வச்சிருக்குது. திங்கிறதுக்கு யாரையும் காண. அள்ளுடாடே அள்ளுடா. அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி. என்னது, வீட்டுக்காரன் குழந்தை உள்ளம் படைச்சவன் போல இருக்கு. கொடராட்டினத்தை கொண்டாந்து கூடத்துல வச்சிருக்கானே. அனுபவிப்போம். அந்த பல்ல புடுங்கினதே நான் தான்டா. உடனே செயின்ல போட்டுக்கிறேன். அப்புறம் போடு. டெலிபோன்ல பேசின பைத்தியம் நீதானே? வெளியில போ. ஏயா, குச்சி ஒன்ற வயசுல குச்சியா சுத்துறேன். நான் பானா சுத்த ஆரம்பிச்சா நீ காணா போயிடுவேன். இந்த மாதிரி பானா வேணாம், பாவனா வேணாம். அப்ப ஆனாவனால இருந்து ஆரம்பிக்கலாமா? ஒண்ணும் ஆரம்பிக்காது, பேசியே தீர்த்துக்குவோம். என்னன்ற? நீ பைத்தியம் தானே? யார பார்த்து பைத்தியம்னு சொல்றேன்? இந்த வேலைக்கார பசங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்தாலே இப்படித்தான். உன் முதலாளி என்ன முட்டாளா? அட அறிவட்டவன, முண்டம் மூதேவி. நான் தான்டா அந்த முதலாளி. முதலாளியா? உங்க கால் எங்க இருக்குது? கீழே பார். இதோ இருக்குது. நமஸ்காரம் நமஸ்காரம். இந்தா, இந்த காரம் மனம் குணம் எல்லாம் எனக்கு வேணாம். வந்த விஷயத்த சொல்லு. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா. அந்த பொண்ணுக்கு கூட மாப்பிளை பாத்தீங்கல்ல? பார்த்தேன். அவர் பேர் கூட மகேஷ் தானே? என்னது மருள் வந்த மாதிரி த்ரில் பண்றான்? அந்த மகேஷனுடைய வாழ்க்கையில ஒரு மர்மம் இருக்கு. அத சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். மர்மமா? அட கர்மமே. உட்காரு. அது சரி, என் மாப்பிளைய பத்தி மர்மம்னு சொன்னியே, அத விவரமா சொல்லு. மர்மத்தை என்ன தர்மத்துக்கா சொல்ல முடியும்? என்ன கொஞ்சம் கவனிங்க. உன்னை கவனிக்கணுமா? ஏந்திரிச்சு இப்படி வா. உட்கார். கவனிச்சாச்சு, சொல்லு. இப்படியா கவனிக்க சொன்னேன்? சம்திங் ஏதாவது தள்ளுங்க. நீ என்ன புரோக்கரா? 5 பத்து வேணுன்றியா? 5 பத்தா? அசிங்கமா இருக்குது.
அதுக்கு என்ன மொச்ச கொட்டையும் கச்சக்கருவாடு வாங்கி குழம்பா வைக்க சொல்றீங்க? ஓஹோ, இந்த குழம்புல இருந்தே தெரியுதுடா உன் பரம்பரை என்னன்னு. உங்க மகளுடைய வாழ்க்கை கெட்டு போகாம இருக்கணும்னா ஒரு கட்டை தள்ளுங்க. சீட்டு வேற ஆடுவியா? வீட்டு கட்டை அல்ல, பணக்கட்டை தள்ளுங்க. நீ கேக்குற மாதிரி கட்டு கட்டா நோட்டை தள்ளேன்னா அப்புறம் பின்னால நான் கட்ட வண்டியை தள்ள வேண்டியதுதான். நீங்க கட்ட வண்டியை தள்ளுவீங்களோ டயர் வண்டியை தள்ளுவீங்களோ எனக்கு தெரியாது. காசை தள்ளுங்க. அப்பதான் ஐயாவுக்கு ஐசா லக்கடி கிரிகிரி, அண்ணனுக்கு கோழிக்கறி. அண்ணன்னைக்கு ஐயாவுக்கு கோழிக்கறி வேணுமோ? அப்ப நான் நீட்டினாத்தான் நீ வாயை துறப்ப. ஆமா. எதை? அதுதான் நீ கேட்டிய பணக்கட்டு. அத பார்த்தா தான் சொல்லுவேன். ஓகே. அடா அடா அடா, இந்த கரன்சியோட கவர்ச்சிய பார்த்தா நேர போய் கந்தர்வ கண்ணி 1000 போஸ்டர் வாங்கி கட்டாந்தரையில விரிச்சு படுத்துற போறேன். அட பாவி, என் வயித்துல அடிச்சு வாங்கின பணத்தை செவத்துல ஓட்டுற போஸ்டரா வாங்க போற. எப்படியோ தொலை விஷயத்த சொல்லு. நீங்க பாத்திருக்கிற மாப்பிள சுத்த அயோக்கியன். யார பாத்திரா என் மாப்பிளை அயோக்கியன்னு சொல்ற? என் மாப்பிளைய பார்த்து ஊரே சந்திரன் இந்திரன் சொல்றாங்க. நானும் அதைத்தானே சொல்றேன். பின்ன என்ன? பின்னாடி வர்றதையும் கேளுங்க. இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண்ணு, நீங்க பாத்திருக்கிற மாப்பிளைக்கு ஊரெல்லாம் பொண்ணு. என் மாப்பிளைக்கு ஊரெல்லாம் பொண்ணா? ஆமா. அவன் மோசம் பண்ண பொண்ணுகளை கணக்கெடுத்தா ஒரு முனிசிபாலிட்டியே வைக்கலாம். அவன் கற்பழிச்சு பிறந்த குழந்தைகளை கணக்கெடுத்தா ஒரு கார்பரேஷனே அமைக்கலாம். நீங்க பொண்ணு கொடுத்தா நீங்க தான் மேயர். எப்படி? அடச்சி, அப்படி அசிங்கமான மேயர் பதவி எனக்கு தேவையில்லை. உண்மையை சொல்லு. சத்தியமா. எங்க தலைய காண? ஏய் போஸ்டர், என் லைஃபை கெடுத்துடாதடா. ஏய் போஸ்டர். என்ன போஸ்டர்னு ஒருத்தன் கத்துறா? நீ போஸ்டர் ஓட்டுறவனா? என் பேரு அது இல்ல சார். அரே கோணையா இருக்கும். ஹேரோ, அரே அந்த நீ தொடங்கி. அரே கோணையா இருக்கு. அரே கோணையா. அடே அடே அடே. ஐயே சீ, என்ன சட்டியோட வந்து நிக்கிறா? இது கூட இல்லன்னு ரொமான்டிக்கா இருக்கு சார். ஆமே, அந்த இடத்துக்கு போவானே. எனக்கு வேற வேலை இல்லையா? யாரா நீ? நான் சொல்ல வந்தேன். அதெல்லாம் வாங்கின காசு வச்சு செய்ய மாட்டேப்பா. அதெல்லாம் முடியாதுப்பா. சொன்னா கேளுப்பா. வெளியில போ. விடுப்பா. என்ன விடுப்பா. என்ன அங்க கூட்டிட்டு போறான்? சட்டி அவுப்பானா? டே போஸ்டர் ப்ளீஸ் சொல்லாதடா. இந்த விஷயத்த சொல்லாம இருக்கணும்னா 1000 ரூபாய் கொடு. அட பாவி, என்ன பாவிங்கற? 1500. இது அநியாயம். எது அநியாயம்? 2000. நீ உருப்பட மாட்டே. என்னையா உருப்பட மாட்டேன்னு சொல்ற? 3000. 3000மா? நல்லா யோசனை பண்ணு. ஒரு தரம், 2 தரம். டேய் பெனாதி பசங்களா, இது என்ன வீடுன்னு நினைச்சுங்களா ஏழை கடை நினைச்சுங்களா? 1000 1500 2000 ஏத்திக்கிட்டே போறீங்களே. சம்திங் ராங். போலீஸுக்கு போன் பண்ணி உங்களை உள்ள தள்ளல. மாமா வேண்டாம். மாமா யாரா மாமா? ஆமா, தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. நீங்க பாத்திருக்கிற மாப்பிள்ளை மகேஷ் கல்யாணி தான் உங்க பொண்ணுன்னு தெரியாம இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பிளான் பண்ணி இவனை அனுப்பிச்சேன். அட பாவி, இது தெரியாம முல்லைக்கு பத்த மாதிரி 1000 ரூபாய் நோட்டை வேட்ட கொடுத்துட்டேன். குடுறா. முடியாது. ஐசா லக்கடி கிரிகிரி, அண்ணனுக்கு கோழிக்கறி. போய் அறுத்தற மாட்டேன். கோழியை அறுக்க போற, என் கழுத்தை எல்லாம் அறுக்க போற. சரி, பணம் போனாலும் போகட்டும், மாப்பிளை வந்து சேர்ந்து அதுவே போதும். வா. மனசு மாறதுக்குள்ள மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. மாமா ஸ்விம்மிங் பூல்ல விழுந்த மாதிரி விழுகுறான். என் பொண்ணு வேலை எப்படித்தான் விழுவானோ? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம இந்த தண்டவாளம் மாதிரி பிரிஞ்சே இருக்கிறது? ஆமா, இப்பவே 3 மாசம் ஆச்சு. என்னது? மடியில படுத்ததுக்கே 3 மாசம்னா மத்த கதையெல்லாம் இருக்குது. அட ஏயா நீ ஒண்ணு, நாம காதலிக்க ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சுங்கிற கணக்க சொன்னா? அதையா சொன்னேன். எதையும் கொஞ்சம் விவரமா சொல்லடி. காலம் கெட்டு கிடக்குது. காலையில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி முன்னாடி ஒரே அடிதடி. அடிதடியா? பிறந்திருக்கிற குழந்தைக்கு கையும் காலும் அம்மா மாதிரி இருக்குதா, கழுத்துக்கு மேல அடுத்த வீட்டுக்கார மாதிரி இருக்குதா. குழந்தைக்கு யாரு தரப்பேன்னு குடுமிப்பிடி சண்டை. அப்புறம் சமாதானம் பண்ணலான்னு விலகிட்டு போய் குழந்தைய பார்த்தா அந்த அயோக்கிய பயவுள்ள இடுப்புக்கு மேல என்ன மாதிரியே இருக்குது. ஐயோ, அப்புறம் வாழ இருந்த பட்ட மாதிரி விட்டா போதும் ஓடியாந்துட்டேன். அத விடியா, முதல்ல நம்ம கல்யாணம் எப்போ அத சொல்லு. அட ஏண்டி கல்யாணம் கல்யாணம்னு பறக்குற? செக்கு மாட நுகத்தடிக்கு கழுத்தை நீட்டிட்டு அலையிற மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்னடி பெருசா சாதிச்சிட போறோம்? மிஞ்சி மிஞ்சி போனா குஞ்சும் குழுவானுமா நண்டும் சுண்டுமா 4 குழந்தையும் நம்ம காலை சுத்திட்டு அலைய போகுது. இதுக்கு ஒரு கல்யாணம் தேவையா? ஏண்டி தாலி கட்டினாத்தான் தாலாட்டு பாடணுமா? ஏதேது பேசி பேசியே என்ன பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடுங்க போல இருக்க. அடியா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. 4 நாளைக்கு முன்னால உங்க அப்பனை கடத்தரவுல பார்த்தேன். அவனடி இப்பவும் அப்பவும் நலையறான். ஒருத்தன் தும்மல் போட்டான், இவன் தூர போய் விழுந்துட்டான். யாவ், என்ன கிண்டலா? பின்னாடி தேவாங்க ஜிப்பா தச்சு போட்ட மாதிரி இவன் 4 நாள் உள்ளே போயிட்டு இருக்கா. தேர மாட்டான் போல இருக்குது. அது ஏன் கேக்குற? மனரியாதையோ பெரிய தேவதாசு காதல் பிரிவு தாங்க மாட்டாம காப்பில போட்ட கருப்பு வெட்டு மாதிரி கரைஞ்சுக்கிட்டே போறாரோ? இல்லையா, அவர் எங்க அம்மா செத்து போனதுல இருந்து ஒரு மாதிரி ஆயிட்டாரு. மாதிரி என்ன மாதிரினா, அவர் எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு எங்க அம்மா படவை எடுத்து வச்சுக்கிட்டு உடலைய வச்சு. காமாட்சி, இந்த நீலப்படை பார்க்கும்போது நீ பாடுற நீலாம்பரி ராகம் தான் ஞாபகத்துக்கு வருது. காமாட்சி, காம்போதில சஜ்ஜமத்தை பிடிச்சு நீ உதற நான் பதற, நான் பதற நீ உதற. காமாட்சி
அப்படியா? உங்க அம்மா நினைப்புலயே உங்க அப்பனுக்கு மழை கண்டு போச்சு. சரோஜா, நாம 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு அடிச்சது யோகம். என்னையா சொல்ற? நேர வீட்டுக்கு போய் உங்க அப்பன் கிட்ட அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல ஜோலார்பேட்டை ஜோசியம் வந்திருக்கிறான், அவங்கிட்ட போனீங்கன்னா உங்க மனக்கவலை எல்லாம் தீரும்னு சொல்லி அங்க அனுப்பிச்சு வை. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரியா? பள்ளிமலையிலே கோயில் கொண்டவன் பள்ளிமலையிலே மாமனானவன் 7 குண்டல ராரா இக்க ராரா நைனா. கோவிந்தா கோவிந்தா. என்னடா அது இப்பதான் உட்காந்து அதுக்குள்ள ஒண்ணு விழுந்துச்சா? ஏங்க நீங்க தானே ஜோலார்பேட்டை ஜோசியர்? உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாது. ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு தானே நெத்தியில எழுதி ஒட்ட வச்சிருக்கேன். படிச்சு பாத்துக்கோ. எனக்கு தூரத்து பார்வை சரியா தெரியாது. அப்ப நானே கிட்ட வரேன், படிச்சுக்கோ. ஜோலார்பேட்டை ஜோசியர். ஆடாடா, என் மகன் சரோஜா உங்களை பத்தி நிறைய சொல்லி இருக்கிறா. ஆடாடா, உங்களை தேடி கோயிலுக்கு போனேன், குளத்துக்கு போனேன். ஆனா நீங்க என்னன்னா இங்க ஊஞ்சல உட்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த உலகமே ஆடும் போது நான் மட்டும் ஆடினால் என்னப்பா தப்பு? தனியா தானே ஆடுறேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க சுவாமி. நீங்க பெரிய மகன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சுவாமி. கிட்ட வராதே, கெட்ட நாத்தம் வருது. என்ன நாட்டம்? பொணவாட வருதியா? குணவாடியா? கோச்சுக்காங்க சாமி. குளிச்சு 4 நாள் ஆச்சு. என் வீட்டு குழாயில தண்ணி வரல. தண்ணியாவது தைலமாவது உன் உடம்புல இருந்து வர்ற வாடையை சொல்லல, உன் குடும்பத்துல இருந்து வர்ற பொணவாடையை சொல்றேன். குணவாடியா? ஆமா, ஒரு வருஷத்துக்குள்ளர உன் குடும்பத்துல ஒன்னானப்பட்ட ஒரு ஜீவன் படக்குன்னு போயிருக்கணுமே. ஆமாங்க. அது உனக்கு நெருங்கின சொந்தம். ஆமாங்க. சுத்தி வளைக்காம சொல்ற, அது உனக்கு பொண்டாட்டி. ஆமாங்க. பேரு காமாட்சி. ஆமாங்க. அங்க புடி, அங்க புடி. எங்க பிடிக்க? எங்கேயாவது புடி. 7 குண்டல வாடா. ஏமரா செத்தாவு? அழகா யோ, உன் பொண்டாட்டி சொர்க்கத்துக்கே போல. ஏங்க வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? நண்டவாளம் பேத்துக்குச்சு. அட யாரியா நீ? உன் பொண்டாட்டி யாரு? இங்கதான் இருக்குது. இங்கயா? இங்க இல்லையா, ஊருக்குள்ள இருக்கியா? ஊருக்குள்ளயா? குதிரையா பிறந்து கொல்லியும் புள்ளியும் தின்னிட்டு அலையுது. குதிரையாவா? பின்ன என்ன, பொண்டாட்டி இருக்கிற லட்சணத்துக்கு குதிரையா பிறக்காம கோயில் யானையாவா பிறப்பா? கோச்சிக்காதுங்க. என் பொண்டாட்டி உயிரோட இருந்தபோது குதிரை மேல ரொம்ப ஆசைங்க. அப்புறம் எப்படி ஒன்ன கட்டிக்கிட்டா? இல்லீங்க, ஊட்டிக்கு வந்த போது குதிரை மேல ஏறி ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. பாய், நான் தான் ஆசையை நிறைவேற்றி வைக்கல. ஏங்க இப்ப அவன் எங்க இருக்கிறா? வாய தர. எதுக்குங்க? குதிரைய தேடணும். வாயிலையா தெரியும்? ஆட, கிருஷ்ண பரமாத்மா வாயில உலகமே தெரிஞ்சிருக்குது. உன் வாயில ஓரத்துல உன் பொண்டாட்டி குதிரை தெரியப்படாதா? வாய தர. என்னையா அது, மத்தியானம் சாப்பிடும் போது முருங்காய முழுசா முழுங்கிட்டியா? பாதி நீட்டிட்டு நிக்குது. பரவாயில்ல தர. தெரியுது, புடிச்சிட்டேன். எங்க எங்க இருக்க? இங்க வா. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு கோயில், அதுக்கு பக்கத்துல அத்திமரம், அதுக்கு கீழே சாம்பல் நிற குதிரை நிக்கும். அன்னைக்கு போய் புடிச்சுக்கோ. போ. அத்திமரம்? இங்க வா, தட்சணையை கொடு, இல்லன்னா குதிரையை பத்தி விட்டுருவேன். போ. அத்திமரம், கோயிலு, காமாட்சி. ஒரு மாதிரியா இவனை சமாளிச்சாச்சு. சாம்பல் நிற குதிரைன்னு வேற சொல்லிட்டோம். சரி, தேடுவோம். உருப்படியா ஒரு குதிரை வாங்கி படிப்படியா ஏற முடியாது. அப்படின்னு இல்ல, அசையாத அசையாத அசையாத. ஜாலு ஜாலு ஜாலு. ஹாய் ஹாய். யாரோ யாரோ? இதேதான் காமாட்சி, கண்டுபிடிச்சிட்டேன். காமாட்சி, கோயிலு, அத்திமரம், மரத்துக்கு பக்கத்துல குதிரை. என் காமாட்சி தான். ஜோலார்பேட்டை ஜோசன் சொன்னது கரெக்டா போச்சு. காமாட்சி, என்னை விட்டு புரிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? எலும்பும் தோலை ஆயிட்டேன் காமாட்சி. காமாட்சி காமாட்சி, என்ன நினைச்சு நீ எலும்பும் தோலை ஆயிட்ட. உன்ன நினைச்சு நான் ஒட்டடை குச்சி ஆயிட்டேன் பார்த்தேன் காமாட்சி. இனிமே சந்தோஷமா இருப்பேன் காமாட்சி. வா காமாட்சி வா. ஒட்டடை குச்சி என்ன என் குதிரைக்கு சொரிஞ்சு விட்டுட்டு இருக்கிற? இது என் பொண்டாட்டிப்பா. சுமாரியா? இத நான் பொக்கிஷமா வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். இது என் பொண்டாட்டி காமாட்சிப்பா. உன் பொண்டாட்டி காமாட்சின்னு யாரையா சொன்னா? அந்த ஜோலார்பேட்டை ஜோசியம்பா. அதே ஜோலார்பேட்டை ஜோசியம் தான் எனக்கும் சொன்னான். என்ன சொன்னா? நான் வண்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன். நீ இந்த கட்ட வண்டியை வித்துட்டு மட்ட குதிரையை வாங்கி சவாரி அடிச்சீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம்னா. இந்த குதிரை வந்ததுல இருந்து காசா கொட்டுது. வீடு கட்ட ஆரம்பிச்சு ஜன்னல் வரைக்கும் எழுப்பிட்டேன். பாக்கி எழுப்புறதுக்குள்ள குதிரையை எடுத்துட்டு போறேங்கிறிய. எங்க குடும்பத்தை பிரிச்சாதப்பா. சும்மாரியா? இந்த குதிரையை வச்சு தினம் 5-10 சம்பாதிக்கிறேன். இனிமே எப்படி? உனக்கு அதுக்கு மேல நான் மறந்துடுவா. நான் வர்றத பத்தி ஒண்ணு இல்லையா, நான் இல்லாம இந்த குதிரை இருக்காது. அப்ப நீயும் உன் குதிரைய வீட்டுக்கு வந்துடு. நான் வர்றத பத்தி இல்லையா, ஆனா சில கண்டிஷன். என்ன? என் குதிரைக்கு காலையில அல்வா கொடுக்கணும், சாயந்தரம் கொள்ளு கொடுக்கணும். எனக்கு காலையில கொள்ளு கொடுக்கணும், சாயந்தரம் அல்வா கொடுக்கணும். நானும் அப்ப உன் வீட்டுக்கு வந்து அல்வா கொடுப்பேன். குதிரைக்குயா? ஆமா, நான் வர்றதுனால உங்க குடும்பத்துல எந்த இடைஞ்சலும் இல்லையே. எனக்கு ஒண்ணும் இடைஞ்சலப்பா. ஆனா ஒரு வயசு பொண்ணு இருக்குது.
வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு நான் வந்தேன்னா எனக்கு கெட்ட பேர் வரும், நான் மாட்டேன். அத பத்தி நானே கண்டுக்கல. எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியம், அதே மாதிரி எனக்கு உனக்கு என் குதிரைதாயா முக்கியம். போ காமாட்சி, வா காமாட்சி, மெதுவா வா காமாட்சி, வா 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 காமாட்சி. வீட்டுக்காரர் கூப்பிடாரு. தண்ணி குச்சி செல்ல. நமக்கு குடும்பம்னு வந்துட்டா நீங்க எப்படிங்க சம்பாதிக்க போறீங்க? அரே என்னடி சாஸ்திரம் பண்ண வேண்டிய நேரத்துல வந்து சம்பாத்தியத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற? பாடி கட்டிலுக்கு போய் தொட்டிலுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அடியே நமக்கு முதல்ல புள்ள பிறந்தா யாரு பேர் வைக்கலாம்? எங்க அப்பா பேர் தான் வைக்கணும். உங்க அப்பன் அந்த தேராங்க பைய பேரை வச்சா புள்ள தேராதடி. எங்க தாத்தா பேர் வச்சிடலாம். அவர்தான் 16 பெத்து பெருவாழ்வு வாழ்ந்திருக்கு. ஐயோ 16 பெத்தா என்னடி தெருவு கொண்டா விடுவோம், திறமை இருந்தா சம்பாதிச்சு வரட்டுமே. அயோக்க பையல, ஏண்டா அயோக்க பையல, ஒரு பிச்சைக்கார கும்பலே உண்டாக்கணும் வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, பிச்சைக்கார மறுவாழ்வு நிதி திரட்டி ஒரு பெரிய பங்களாவே கட்டி தரேன், வருத்தப்படாதீங்க மாமா. மாமா யாரா? அதான் மாமா வாங்கிட்ட பாவி. டேய் குதிரையோட வந்து குடும்பமா நடத்துற நீ. பேசாதையா, இதுக்கு தான் நான் அன்னைக்கே கேட்டேன். நான் உன் வீட்டுக்கு வரனால எந்த வித இடத்துல இருக்காதேன்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் எதையும் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ கழுத்த நீட்டுறிய. என்ன அதெல்லாம்? அன்னைக்கேதான் அவசரத்தை சொன்னேன். நீ இப்படி என் பொண்ணு கொஞ்சம் கேட்டனா மரியாதையா சொல்றேன். டேய் உள்ள போடா. போறத பத்தி இல்ல, பின்னாடி நீ வருத்தப்படுவ. வருத்தமான ஒண்ணாது போறா இல்ல. நான் ஒண்ணு சும்மா போக மாட்டேன். நான் குதிரையை தள்ளிட்டு போறேன். குதிரையை அவுத்து போனேன். நான் குதிரை மாதிரி வாழ்க்கை நடத்துவேன். சும்மா ரெடி. காமாட்சி விட்டுறா. காமாட்சியாது மீனாட்சியாது. உன் காமாட்சி செத்துதான் எள்ளும் தண்ணி இறக்கிட்டியா ஐயா? இது நான் கொள்ளு போட்டு வளர்த்த குதிரையா? தாலி கட்டி தாரமாக்கிட்டேன். பெரிய தாலி கட்டினியா? 5 பைசாக்கு மஞ்சள் கைத்த வாங்கி கட்டுறதுக்கு வக்கு இல்லாம அருணா கைத்த அவுத்து கட்டிட்டு போல இருக்குது. தாலி கட்டின தாலி தள்ளி அந்த பக்கம் கையா. நீ என் குதிரை கடிவாளத்தை பிடிக்கணும்னா நான் உன் மகன் கைய பிடிக்கணும். என்ன சொல்றேன் சொல்லேண்டி? நானா சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு ஆசை இல்லையா? ஆமாப்பா, இவர் சொல்றது நியாயம் தானப்பா. பாருங்கப்பா, அம்மா கூட எங்களை ஆசீர்வதிக்க ரொம்ப நேரமா திரும்பி பாத்துக்கிட்டே இருக்காங்க. காமாட்சி உண்மையிலேயே உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா காமாட்சி? மாமா அத்தை கண்ண தண்ணி விடுறாங்க. அவங்களுக்கு மட்டும் பேசுறதுக்கு வாய் இருந்தது, உங்களை அறிவு கட்ட முண்டமேன்னு கேட்பாங்க. என்ன சொல்றீங்க? இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு மாப்பிள்ள? அப்புறம் கபாலம் கையை பிடிச்சு கொடுங்க. அதான் உள்ளே பிடிச்சிட்டியே. அது உங்க பர்மிஷன் இல்லாம பிடிச்சது. இனிமே பிடிக்கிறதுக்கு உங்க பர்மிஷன் வேணும். கையை பிடிச்சு கொடுங்க. சரி கொண்டாமா கைய. நீங்க 2 பேரும் தீர்க்காயசா இருக்கணும்பா. மாமா நீங்க அத்தைக்கு புல்லு கொடுங்க. நான் உள்ள போய் உங்க மகளுக்கு புத்தி சொல்லி கொடுக்குறேன். இது என் குதிரை. சைத்தான் பச்சா, என் குதிரை திருடிட்டு வந்துட்டான். தனக்கு பச்சாவா? நெத்தியில வச்சா என்ன மாப்பிள்ள இவன் குதிரைங்கிறான்? ஆமா, அவனை நல்லா பாருங்க. இந்த உயரத்துக்கு ஒரு நாய் மேல கூட ஏற முடியாது. குதிரை மேல எப்படி ஏற முடியும்? ஏணி வச்சுதான் ஏறணும். ஏணியை பிடிக்கிறது யாரு, எடுக்கிறது யாரு? ஆமா, இந்த இடத்துல நீங்க ஏமாந்துட கூடாது. அத்தையை தள்ளிட்டு போக வந்து என் காமாட்சி கடத்திட்டு போக வந்திருக்க நீ. அரே இது காமாட்சி இல்ல கத்திஜா. அது கத்தி சாகுதா கத்தாம சாகுதா? வாடி போலாம். இருங்க மாப்பிள்ள. ஏண்டா டேய் நீ சொல்றனா உண்மையாடா? ஆமா, ரோட்டு மேல குதிரை விட்டுட்டு கடை மேல நம்ம கொள்ளுவாங்க போனான். இவன் குதிரையை திருடிட்டு வந்துட்டான். இல்லப்பா, இது செத்து போன சம்சாரம் காமாட்சிப்பா. உனக்கு யாரும் சொன்னது? அந்த ஜோலார்பேட்டை ஜோசியன். உன் தலையிலே நல்லா மிளகா அரைச்சிட்டான். போயா. என்ன மாப்பிள்ள அந்த குதிரையை நீங்க திருடிட்டு வந்துட்டு தான் சொல்ற? இல்ல மாமா, ஒரு முந்தினா ஜோசியக்காரன் இந்த குதிரையை என்கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டானே. அதே ஜோசியக்காரன் தான் என்ன ஏமாத்திட்டான். அவனை சும்மா விடாது. என் காமாட்சி, என் பொண்டாட்டி புடவை, என் காமாட்சி புடவை. ஏங்க எங்க அப்பா பாருங்க. ஐயோ எங்க அப்பா போறாருங்க. சரி விடு. உங்க அப்பா புடவையோட வர்றதுக்குள்ள நாம ஒரு புள்ளைய பத்தி எடுத்துடலாம். வந்த உடனே அதே புடவையில தொட்டி கட்டி தொங்க போட்டலாம். போங்க. எங்க போ சொல்ற? வாடி உள்ள போலாம்.